உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக நீங்க தேவியை பார்க்கணும்? நான் தேவியோட ஃப்ரெண்ட். அவங்களோட பர்சனலா பேசணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவ உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டா. மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிடுங்க. மேடம், நான் உங்ககிட்ட பேச விரும்பல. தேவியை கூப்பிடுறீங்களா? இன்னும் பேசிட்டு இருந்தா நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டி வரும். என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது போல இருக்கு மேடம். எனக்கு எல்லாம் தெரியும். கெட் அவுட். ஓகே, இப்ப போறேன். ஆனா திரும்பி வருவேன். சொல்லுவீங்க தேவி கிட்ட. தேவியா, ப்ளீஸ் கம் இன். உட்கார் தேவி. இது பேச்சுலர் வீடு. எல்லாமே நான் தான். செல்ஃப் சர்வீஸ், செல்ஃப் குக்கிங் அண்ட் செல்ஃப் ஈட்டிங். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? நோ அசோக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. ராஜாவோட தொந்தரவை என்னால தாங்க முடியல அசோக். உங்ககிட்ட அடி வாங்கிட்டு போனதுல இருந்து அடிக்கடி ஹாஸ்டலுக்கு வந்து பயமுறுத்துறான். நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாலும் என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறான். எனக்கு பயமா இருக்கு அசோக். அது இருக்கட்டும், உனக்கும் அவனுக்கும் எப்படி பழக்கம்? அது நான் தினமும் காலையில குதிரை சவாரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள். அம்மா, புதுசா இப்பதான் குதிரை ஓட்டுறீங்க, பார்த்து ஓட்டுங்க. யோ, ஓட்ட தெரியாதா? போயா. சொன்னா கேட்க மாட்டீங்க, பட்டாதான் தெரியும். இந்த உதவியை நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். குதிரை வெறி பிடிச்சு ஓடிச்சுன்னா ஆகும் கட்டக்கூடாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஆமா, நீங்க புதுசா ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறீங்களா? ஆமா சார், இப்பதான் முன்னால கத்துட்டு இருக்கேன். அதான் இப்படி. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஓ, நீங்களா? நீங்க எங்க இந்த பக்கம்? நான் அடிக்கடி லண்டன், பாரிஸ், ரோம் எல்லாம் போறேன். இப்ப கூட பாரிஸ் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். ஆமா, நீங்க எங்க எப்படி? நான் இங்கதான் ஒர்க் பண்றேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பை தி வே, குதிரை எப்படி இருக்கு? குதிரையா? அன்னையில இருந்து நான் ஹார்ஸ் ரைடிங் பண்றதே விட்டுட்டேன். ஹார்ஸ் ரைடிங்க விட்டுட்டீங்களா? நமக்கு பழக்கமானது நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை விடக்கூடாது. தட்ஸ் ராஜாஸ் பாலிசி. யூ நோ? உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரியே நடக்க நானும் முயற்சி பண்றேன் சார். நீங்க நடக்கிறது பழகிறதா இருக்கட்டுமா? நான் சிங்கப்பூர் போனோம், என் டிக்கெட் என்னமாச்சு? ஜஸ்ட் a minute. அது சரி, வாட் அபவுட் மை டிக்கெட்? ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன். Thank you. பை தி வே, நாளை ஹார்ஸ் ரைடிங் பண்றதுக்கு பீச்சுக்கு வரீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்துனீங்க, தினமும் யார் என்ன காப்பாத்துவாங்க? உங்களை மாதிரி அழகான பொண்ணை காப்பாத்தணும்னா பீச்ல பெரிய கியூவே நிக்கும். நான் வேணா நாளைக்கு உங்களுக்காக பீச்சுக்கு வரேன். Thank you. அப்ப கன்ஃபார்ம் தானே? என்னது டிக்கெட்? நான் ஹார்ஸ் ரைடிங் நினைச்சேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு அந்த குதிரை மிரண்டு ஓடலன்னா இப்படி ஒரு அழகான பொண்ணை சந்திச்சிருக்க முடியுமா? அதிர்ஷ்டக்காரி நான் தான். எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு என்ன அந்த ஆபத்துல இருந்து நீங்க காப்பாத்தலனா நான் உங்களை சந்திச்சிருக்க முடியுமா? So thanks goes to horse. உங்களுக்கு என்னோட சின்ன பிரசன்டேஷன். I'm sorry. நான் பிரசன்டேஷன்லாம் வாங்குறது இல்ல. இதுவும் சாரி தான், ஃபாரின் சாரி. பரவாயில்லையே, நீங்களும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி பேசுறீங்களே. சிரிக்கிறதும் சிரிக்க சிரிக்க பேசுறதும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சிரிக்கலாம், சட்டையை கிழிச்சுக்கிற அளவுக்கு சிரிக்க கூடாது. அது உடம்புக்கு கெடுதலுங்க. ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? சேப்பாக் விமன்ஸ் ஹாஸ்டல்ல. உங்க பேரண்ட்ஸ்? மேல. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மேல தங்குற அளவுக்கு ஹாஸ்டல்ல வசதி இருக்கா? மேலனா வேற, திரும்பி வர முடியாத அளவுக்கு மேல. ஓ, ஐம் சாரி. ஆமா, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணல, பிசினஸ் பண்றேன். என்ன பிசினஸ்? எதெல்லாம் என் கண்ணுக்கு அழகா தெரியுதோ அதெல்லாம் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஐ மீன் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கேன். அப்படியா? ஹாஸ்டலுக்கு நேரமாச்சு, நான் வரேங்க. இவ்வளவு பிரியமா பேசுறீங்க, இப்போவாவது இந்த சாரி வாங்கி கூடாதா?
ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. நானே உங்களை ஹாஸ்டல்ல ட்ராப் பண்றேன். வாங்க. இதான் எங்க ஹாஸ்டல். ஓ, அச்சமா. ஓகே, பாய். பாய். ஏண்டி தேவி, யாரு அந்த ஹீரோ? டாடா சொல்லிட்டு போறான். ஹீரோயின் கிடைக்காம அலையறாரா? நீ வேணா செலக்ட் பண்ணிக்கிறியா? விளையாட்டு கேட்டா சண்டைக்கு வர்றியே. இந்த மாதிரி விஷயங்கள தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஒர்க்க கவனிக்கிறது இல்ல. பேர் மட்டும் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். என்னடி இது? இவளை பாப்பான் மாதிரி பொறுத்து தள்ளிட்ட. பின் என்னடி இவரு என்கிட்ட டிராவல் ஏஜென்சில டிக்கெட் வாங்க வரவரு. ஆட்டோ கிடைக்காம நின்னுட்டு இருந்தேன். வழியில பார்த்து டிராப் பண்ணிட்டு போறாரு. இதுல சிறுகதையோ தொடர்கதையோ நாவலோ வேற த்ரில்லிங்கா எதுவுமே இல்ல. ஜஸ்ட் லிஃப்ட். எனக்கும் லிஃப்ட்ல தாண்டி ஆரம்பிச்சது. கடைசியில தகராறு பண்ணி பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையை நீட்டுவாரு. அதனாலதான் மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி அவர் கையில கொடுத்துட்டு நான் ஹாஸ்டல்ல வந்து உட்காந்துருக்கேன். இவ்வளவு சித்திரவதை செய்யறாரே, அவர்கிட்ட விவாகரத்து கேக்குறதுதானே? ஆஹா, அது மட்டும் நான் கேட்க மாட்டேனே. ஏன்? உடனே சரின்னு வாரு. எங்க இது யாரோட வீடு? என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது என் ஃப்ரெண்ட்ஸோட வீடு. உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஹலோ ராஜா, how are you? ஹலோ. ஹாய். ஹாய். She is Miss Devi. ஹலோ. எப்படி? வெரி குட் செலக்ஷன். ராஜா, எல்லாம் சொல்லியாச்சு? இப்பதானே வந்திருக்கு. தேவி, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இங்க உட்கார். கம் ஆன், போலாம். ராபர்ட், பொண்ணு எப்படி இருக்கு? வழக்கம் போல இல்ல, கொஞ்சம் புதுசு. இதுவரைக்கும் ராஜா கூட்டிட்டு வந்ததுல இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. ஓ, வெரி குட் ராஜா. ஓ, ராஜாவுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பு. தேங்க்யூ. ராபர்ட், முதல்ல கேள், அப்புறம் கேள். ஓகே. ஏன் டோர் லாக் பண்றீங்க? எங்க அவரு? உங்ககிட்ட அவன் ஒண்ணுமே சொல்லலையா? பேசினபடி பணத்தை வாங்கிட்டு போயிட்டானே. பணமா? என்ன பணம்? நீ எங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்கு, உன்னை வீடியோ எடுக்கிறதுக்கு பேசின பணம் கொடுத்து அவனை அனுப்பியாச்சுமா. நீ வாமா. பணத்தை வாங்கிட்டு போயிட்டானா? பொம்பளைய விக்கிற பொறுக்கி போயலாம் அந்த ராஜா. ஏண்டா ராஸ்கல், நீங்க ஜாலியா இருக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் எங்கள மாதிரி அப்பாவி பெண்களையா பலியாடாக்குறது? மரியாதையா கதவை தர. இல்லன்னா என்னடி செய்வ? கதவை தரடா. இதுவரைக்கும் நீ பொருள்களை தான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு நினைச்சேன். இப்பதான் நீ பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புற பொறுக்கின்னு தெரிஞ்சு. உன்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு ஒரு வழிகாட்டினேன். அது தப்பா? நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. என்ன திமிரு இருந்தா எனக்கு யாரு இல்லன்னு தெரிஞ்சு என்ன ஏழை போட வந்திருப்ப. இப்ப உள்ள நிலைமையில உன்ன மாதிரி பொண்களுக்கு கல்ச்சர் முக்கியம் இல்ல, காசுதான் முக்கியம். இது நீ போக போக தெரிஞ்சுக்க. போக போக என்ன, இப்பவே உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இரு, உன்னை வெளியே போய் என்ன செய்யறேன்னு பாரு. நீ உலகத்துல எங்க இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தட்ஸ் ராஜாஸ் பாலிசி. அதுல இருந்து அவனை வெறுத்த, அவனை சந்திக்க மறுத்த, அவனால ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்து என்னோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட நீ வாழ்க்கை பூரா என் கூட இருக்கணும்னு இப்ப என்ன துரத்திக்கிட்டு இருக்க. கவலைப்படாத, இனிமே நீ இங்கேயே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவன் இங்க வந்தான்னா அவனை நான் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திக்கிறேன். நீ உள்ள போலாம்.